தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஆங்காங்கே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, இங்கே நடைபெறுகின்ற இந்த பெருமுனை கூட்டம் என்பது நீட்டு தேர்வை அடியோடு அழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெருமுனை கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் பழங்குடி இருள இனத்தை சேர்ந்த மக்கள். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த நீட்டு தேர்வுக்கு எதிராக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கெல்லாம் சிந்திக்கலாம், நீட்டு தேர்வுக்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த உழைக்கும் மக்கள், சாதாரண மக்கள் எதற்காக இந்த தெருமுனை கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்று. இந்த பழங்குடி மக்கள் பல மாவட்டங்களிலே செங்கல் சூளையிலும் ரைஸ் மில்லுகளிலும் கொத்தடிமைகளாக வேலை செய்து தன் பிள்ளை படிக்கவில்லை, தான் படிக்கவில்லை, தன் பிள்ளையாவது படித்து ஒரு மருத்துவராக வேண்டும், ஒரு IAS IPS ஆக வேண்டும் என்று கனவு கொண்டு உழைத்து உழைத்து ஓடால் போய் இந்த மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சதவீதம், அந்த சதவீதத்தில் தன் பிள்ளையை ஒரு மருத்துவராக வேண்டும் என்று கனவு கொண்டு இருந்த இந்த மக்களுக்கு நீட்டு தேர்வு என்ற ஒரு தேர்வு வந்து அடியோடு ஒழித்திருக்கிறது இவர்களுடைய மருத்துவ கனவை. இவர்கள் மட்டுமல்ல, பல ஏழை எளிய கிராமங்களிலே வசிக்கக்கூடிய மாணவ செல்வங்களின் கனவை சிதைத்திருக்கிறது இந்த நீட்டு தேர்வு. இந்த நீட்டு தேர்வுக்கு இந்தியாவிலே போராட்டம் நடைபெறுகிறது. இதற்கு அடித்தளம் போட்டது இந்த இந்திய நாட்டுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள். இந்த போராட்டம் எப்படி ஆரம்பித்தது என்றால், நீதிமன்ற நேரத்தை வீணாக்கக்கூடிய செயல்களில் பல படித்த இளைஞர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் கரப்பா பூச்சியை போல அரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின் விளைவு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள், படித்த மாணவர்கள் அந்த நீதிபதி முயற்சிக்கு எதிராக கரப்பா பூச்சி என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நம்முடைய இந்திய நாட்டின் கல்வி அமைச்சர் திருடன் பல மாணவர்களின் உயிர் போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கல்வி அமைச்சருக்கு எதிராக கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை எங்களுடைய போராட்டத்தை தொடர்கிறோம் என்று ஜந்தர் மந்திர போராட்டத்தை ஆரம்பித்த அந்த கல்வி திருடன் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை தாங்கிக் கொள்ளாமல் மோடியும் அமித்ஷாவும் RSSம் அந்த கல்வி அமைச்சரை கெஞ்சி கூத்தாடி பதவி விலக வைத்திருக்கிறது. மாணவர்களுடைய போராட்டத்தின் விளைவாக அங்கே தலைநகர் டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களை தகுதி கொண்டு உள்ளத்து குண்டை வைத்து தாக்கியிருக்கிறது அந்த RSS BJP அரசு. அப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அணில் குஞ்சுகள், இப்போது ஆட்சி நடத்தக்கூடிய இந்த ரீல்ஸ் ஆட்சி விஜய் அரசு, அங்கே டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் மாணவ அமைப்புகள். சும்மா நடிக்கிறானுங்க இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம். இந்த அரசு வந்து விஜய் அரசு வந்து சும்மா நடிச்சிட்டு இருக்கிறானுங்க. போராடக்கூடிய மாணவர்களுக்கு எங்களுடைய ஆதரவுன்னுட்டு அப்பப்ப வந்து ஆதரவு தர மாதிரி நடிக்கிறானுங்க. ஆனா இவங்களோட உள்ளடி வேலை என்ன? போராட மாணவர்களை தமிழ்நாட்டிலும் அடித்தார்கள், போராடக்கூடாது என்று கருத்தை நெறித்தார்கள். பல மாணவர்கள் மீது போராட்டம் செய்ததற்காக வழக்கு போட்டார்கள். திராவிட இயக்கம், ஐயா ஆசிரியர் வீரமணி தலைமையில் இயங்கக்கூடிய அந்த இயக்கம் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும்
பிரச்சார வாகன பேரணிக்கு தடை விதித்தது இந்த மானங்கட்ட அரசு. எதுக்கு நீ தடை போடுற? திராவிட கழகம் என்ன RSS காரமே ரோட்ல இறங்கி அராஜகம் பண்ணி நடத்தக்கூடிய போராட்டம் அது. அவர்களுடைய அறவழியிலே மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போராட்டம் நடத்த கூடியவர்கள். அவருக்கு நீ தடை போட்டுட்டு இங்க நடத்தக்கூடிய மாணவர்களுக்கு நீ ஆதரவு. இவனுங்க இந்த அமைச்சருங்களா இருக்கானுங்க பாருங்க, தாவேக்க அமைச்சருங்களாம். இவங்க நேத்து கூட வந்து சென்னையில போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவு தரானுங்க. இவனுங்க ஏன் ஆதரவு தரானுங்கன்னா, ஒரு பக்கம் இப்படி தடை போடுறானுங்க, ஒரு பக்கம் ஆதரவு தரானுங்க. ஏன்னா இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதவனுங்க, எந்த வேலையுமே இவனுக்கு இல்ல. இந்த அமைச்சர்களுக்கு எந்த வேலையும் இல்ல. ஆனா இவனுக்கு உள்நோக்கம்லாம், அதாவது இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட அரசு ஆட்சி செஞ்சிச்சு, மாறி மாறி திராவிட ஆட்சி தான் நடந்துச்சு. நாம நினைக்கிறோம், பொதுமக்கள் ஓட்டு போட்ட பொதுமக்கள் நினைக்கலாம் திராவிட ஆட்சி ஒழிஞ்சிருச்சு, புதிய அரசு உருவாயிடுச்சுன்னு. ஆனா தமிழ்நாட்டில இதுவரைக்கும் பிஜேபியால தமிழ்நாட்டு ஆழம் இல்ல. ஆனா நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருடைய ஆட்சி நடக்குதுன்னா, மோடி அமித்ஷாவுக்கு அடிபணிந்து இந்த ரீல்ஸ் ஆட்சி, விஜய் அவர்களுடைய ஆட்சி, மோடியுடைய ஆட்சி தான். எதுக்கு சொல்றேன்னா, இங்க மாணவர்கள் தான் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு அமைச்சர் என்ன சொல்றான், இந்த நீட்டை பத்தி கருத்து கேட்கும் போது யாரு பதில் சொல்லக்கூடியது, யாரு இந்த கருத்தை சொல்லக்கூடியதுன்னா, நம்மளுடைய சட்ட அமைச்சர் நிர்மல் குமார் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஏப்பா இப்படி நீட்டுக்கு எதிராக இப்படி போராடிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவோ படிப்பு இருக்குது. என்ன படிப்பு? கார்பெண்டர் படிப்பு இருக்குதான், அப்புறம் எலக்ட்ரிஷியன் படிப்பு இருக்குதான், அப்புறம் பிளம்பர் படிப்பு இருக்குதான். இதெல்லாம் யாரையா படிப்பா? ஏய் மானவிட்டவனா, எங்க பிள்ளைங்க காலங்காலமா இந்த வேலையை செஞ்சு எங்க பெற்றோர்களும் தகப்பனும் தான் புள்ள இந்த தொழிலை செய்யக்கூடாது, அவன் ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு IAS IPS ஆகணும் கனவு கண்ட இந்த சூழல்ல இந்த ஆளு வந்து இப்படி சொல்றான். ஓ புள்ள நீ படிக்க வைப்பியா? ஓ சொந்தக்காரன் இப்படி படிக்க வைப்பியா? ஏன் இந்த அமைச்சர் இப்படி சொல்றான்னா, அவன் மண்டையில ஓடுற புத்தி என்ன புத்தினா RSS புத்தி. ஏன்னா இவன் ஒரு RSS காரன், மறுக்க முடியுமா? நிர்மல் குமார் யாரு? என்ன டைரக்டா விஜய் ரசிகர் மன்றத்துல வந்து அப்படியே நீ அமைச்சரானியா? உன்னோட வரலாறு என்னன்னு தெரியாது. அந்த நாட்டுக்கு நாரி போன வரலாறு. எத்தனை கட்சி நீ ஏறி இருக்கிற, எத்தனை கட்சியில இருந்திருக்கிற, எத்தனை கட்சிக்கு எத்தனை இதுக்கு போனாலும் உன்னுடைய புத்தி எங்க இருக்கும்னா RSS சொல்படிதான் உன் புத்தி இருக்கும். இதெல்லாம் உண்மையா நான் கண்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, டெல்லியில அங்க போராடி அடிபட்டு கிடக்கிறப்ப மாணவர்களும் போராடி இருக்கிறப்போ, இங்க இப்ப சமீபத்துல ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, நம்மளோட முதலமைச்சர் படம். என்ன ஜனநாயகம் படம். இந்த ஜனநாயகம் படம் தான் 42 பேரை கொலை பண்ணிச்சு. அந்த கொலைக்கு காரணமானவரே யாரு? இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் விஜய். மறுக்க முடியுமா? மக்கள் ஒருபோதும் மறுக்க முடியாது. இத மறுக்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்குது இந்த அரசு. எவன் கொண்டானா அவனே இன்னைக்கு கதாநாயகனை தூக்கி தொங்க வச்சுக்கிட்டு நாம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த வெக்கம் கட்டவனா நீங்களும் இதை ரசிச்சுட்டு இருக்கீங்க. தாய்மார்கள்லாம் பாவம், ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் ஓட்டு போட்டிருக்கலாம். நீங்க இன்னைக்கு இந்த 2-3 மாசத்தோட நிலைமைய பாருங்க. இவங்க போய் உட்காந்து தியேட்டர்ல போய் ஜனநாயகம் படத்தை உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க. போற போக்கிங்க இவங்க போட்டும் போய் உட்காந்து பார்த்தா பரவாயில்ல. இருக்கிற அமைச்சருங்கெல்லாம் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அமைச்சர்களை கூப்பிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பார்த்து நீல கண்ணீர் அப்படியே கண்ணீர் வடிச்சு காலெல்லாம் நனையுது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் தண்ணி அப்படி கொட்டுது. என்ன நினைச்சு படத்தை பார்த்தானுங்கன்னு தெரியல. நம்மளுடைய தலைவரோட கடைசி படம்னு பார்த்தானுங்களா, இல்ல இந்த படம் தான் கடைசின்னு பார்த்தானுங்களா? நான் சொல்றேன், இது கடைசி படம் இல்ல கண்ணா. மறுபடியும் அவர் வந்து படம் நடிப்பாரு. காரணம், அவரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அதிகதையே இல்ல. ஏன்னா இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல ஒரே ஒரு மக்கள் பணி கூட செய்யல. என்ன பண்றாங்க தெரியுமா? மாவட்ட ஆட்சியர்களா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அயன் பாக்ஸ கொடுக்கறது, ஒரு பால்வாடியில போயிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு ரிப்பன் வெட்டுறது, இப்படி ஒரு கேவலமான மக்கள் பணி செய்யாத ஒரு அரசாங்கம் தான் இந்த 2-3 மாசமா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதுக்கு ஒரு ஆட்சி. அன்பார்ந்த தோழர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இந்த ஆர்ப்பாட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்படியே சரஞ்சரையா பிள்ளைங்க எல்லாம் அப்படியே போகுது. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் போகுது. அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப மனசெல்லாம் அப்படியே படபடங்குது. ஏன்னா
அதுங்களுக்கெல்லாம் ஒரு லட்சியம் இருக்கும். அவங்க அம்மா அப்பா எல்லாம் சின்ன பிள்ளைல படிக்கிற பிள்ளைங்களாம் நம்மளாம் கேட்போம், கண்ணா நீ படிச்சு என்ன போறப்பா கண்ணா அப்படின்னு கேட்போம். அதுங்க சொல்லும், நான் டாக்டர் ஆக போறேன், நான் கலெக்டர் ஆக போறேன் அப்படின்னு. ஆனா அந்த கனவுகள்லாம் இன்னைக்கு அடியோட ஒழிஞ்சிருச்சு. காரணம் இந்த நீட்டு தேர்வு. 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு மாணவன் படிக்கிறான். 12ஆம் வகுப்பு வரைக்கும் 12 வருஷம் படிக்கிறான். 12 வருஷம் இடையில பல தேர்வுகளை எழுதுறான். ஆனா ஒரு நாள் நடத்தக்கூடிய இந்த நீட்டு தேர்வு 12 வருஷம் படிச்ச மாணவனுடைய வாழ்க்கையே சிதைக்குது. நீ சிறந்த மாணவன் இல்லைன்னு இந்த நீட்டு. நீங்க நல்லா சிந்திங்க. நீட்டு தேர்வுக்கு முன், நீட்டு தேர்வுக்கு பின், அதாவது இந்த நீட்டு தேர்வே இல்லாத அப்போ பல கிராமங்கள்ல ஒரு 10 மாணவன் படிக்கிறானா மருத்துவத்துக்கு, அதுல ஒரு 4 மாணவன் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் எடுத்து மருத்துவர் ஆனா. உண்மையா பொய்யா? மருத்துவர் ஆனா. ஆனா இந்த நீட்டு வந்ததற்கு பிறகு 10 பேரு படிக்கிறானா, அதுல 9 பேரு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறான். இந்த நீட்டு என்பது படிக்கக்கூடிய மாணவர்களை கொலை செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தேர்வு தான் இந்த நீட்டு. சும்மாவை படிக்க வைக்கிறாங்க பிள்ளைய. பல கிராமங்கள்ல தாய்மார்கள் ஆடு வைத்து மாடு வைத்து சொந்த நிலத்தை வித்து வீட்டை வித்து பைனான்ஸ்ல கடன் வாங்கி பேங்க்ல கடன் வாங்கி தம் பிள்ளைய எப்படியாவது ஒரு மருத்துவர் ஆகணும்னு கனவு கண்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளையும் ஒரு தேர்வல்ல 2 தேர்வல்ல பல தேர்வுகளை எழுதி 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 கடைசியில என்ன மிச்சம்? ஃபெயிலு தான் மிச்சம். காரணம் என்னன்னா, இந்த பார்ப்பனர்களுடைய நோக்கமே நம் பிள்ளைகள் படிக்க கூடாது, எல்லோருக்கும் எல்லாம் என்ப கல்வியை தனக்கு மட்டுமே ஆக்கிக் கொள்வதுதான் பார்ப்பனியம். நம்மள படிக்க கூடாது என்பதற்காக அவன் கிராமத்துல படிச்சிருப்பான், இங்க இருக்கிறவனுங்க நகர பக்கத்துல படிச்சிருப்பான். 2 மாணவனுக்கும் ஒரே மாதிரியான கேள்வியை வச்சு கிராமத்து மாணவனின், ஏழை எளிய மாணவனின் மருத்துவ கனவை சிதைக்கிறது இந்த நீட்டு. ஆகவே தோழர்களே, இந்த நீட்டு என்பது வெறும் தேர்வு மட்டுமல்ல. இப்படியெல்லாம் படிக்க வச்சு நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்மளுடைய கல்வி அமைச்சர் திருடன் இருக்கிறான் பாருங்க, இப்ப பதிவை ராஜினாமா பண்ணிட்டான் பாருங்க. அந்த திருடன் என்ன பண்ணுவான்? இருக்கிற அந்த நீட்டு கோச்சிங் சென்டருக்கெல்லாம் பிட்டு பேப்பர் கொடுக்குற மாதிரி ஸ்கூல்ல சின்ன பசங்க பிட்டு பேப்பர் எடுப்பாங்க. அந்த மாரி கோச்சிங் சென்டருக்கெல்லாம் பிட்டு பேப்பர் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து 1 லட்சம் இல்ல 5 லட்சம் 10 லட்சம் கூவி கூவி காய்கறி சந்தையில வைப்பாங்க பாருங்க. காய்கறியா 5 ரூபாய் 10 ரூபாய், கத்திரிக்காய் 5 ரூபாய் 10 ரூபாய். அந்த மாரி நம்மளுடைய பள்ளிகள், நம்மளுடைய மருத்துவத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்களின் நீட்டு தேர்வு கொஸ்டின் பேப்பரை கூவிக்கு கூவி இந்த புறம்போக்குங்க வித்ததன் விளைவாக இன்னைக்கு பல மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறாங்க. சரி, இந்த ஒரு அமைச்சர் போயிட்டான். அடுத்ததும் ஒரு RSS அமைச்சரை தான் கொண்டு வந்திருக்கானுங்க. பாம்பு நம்மள டக்குன்னு பார்க்க தடி எடுத்து அடிப்போம், அடிச்சு அதை செத்துருச்சுன்னு நினைப்போம், அதுக்கப்புறம் அது ஓடும். அந்த மாதிரி இப்போ மாணவர்களுடைய போராட்டத்தின் விளைவாக இவனை பதவி விட்டு நீக்கிறாங்க. இவன் போனா இன்னொரு அமைச்சர் வருவான், அவனை என்ன பண்ணுவான்? அவனும் அதே வேலையை தான் செய்வான். அதே மாதிரி போராடக்கூடிய மாணவர்களை இப்ப இருக்கிற நீதிமன்றம் சொல்லுது, சந்தர் மந்தரை இழுத்து பூட்டணுமா. இருக்கிறதே தலைநகர்ல ஒரு இடம் தான் போராடக்கூடிய மாணவர்கள் இருக்கிறதுக்கு, அந்த ஒரு இடம் தான் இருக்குது. அதை மூடிட்டா போராட்டம் ஒழிஞ்சிடுமா? எங்க இருக்கிறாங்க தோழர்கள், செல்வராஜன், நம்ம காஞ்சி அமர்ந்தத்தோட நாங்களாம் இருக்கிறோம். பல வருடங்களாக இந்த மாணவர்கள், இங்க போகக்கூடிய மாணவர்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ஆனா மாணவர்கள் கையில் எடுத்து, மாணவர்கள் எடுத்ததன் விளைவாக இந்த மோடி அரசு பயந்து கொண்டு மாணவர்களுக்கு பயந்து இப்போ மாணவர்களுக்கு எதிரான திட்டங்கள்லாம், மாணவர்களை எப்படி ஒடுக்கலாம் போலாங்கிறதுல திட்டம் திட்டிட்டு இருக்கிறானுங்க. அது மட்டுமல்ல, இது ஏதாவது ஒரு கல்விக்கான வெறும் நீட்டுக்கு எதிரான போராட்டம் மட்டும் நீங்க நினைக்க கூடாது. இது நம் நாளைய தலைமுறைகளின் மருத்துவ கனவை நினைவாக்கக்கூடிய, நம் ஏழை எளிய கிராம மாணவர்களின் கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு கல்விக்கு ஆதரவான ஒரு போராட்டம். இது இதோட முடிய போறது கிடையாது. ஆகவே விஜய் அரசாகட்டும், மோடி அரசாக இருக்கட்டும், மோடி அரசும் விஜய் அரசும் வெவ்வேறு அல்ல, 2ம் ஒரே அரசு தான். ஓட்டு போட்டவங்க வீட்டுல குப்புறப்பட்டுக்கிட்டு போல கனவு கண்டுட்டு இருக்காங்க, ஏன்டா ஓட்டு போட்டனுட்டு. ஓட்டு போட்டாங்களா இல்ல டெல்லியில இருந்து ஓட்டு போட்டு இவனுங்க தேர்ந்தெடுத்தானுங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசு உண்மையாவே எங்களுக்கு எல்லாரும் சொன்னது மாதிரி திமுக அரசு மீது எங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஆனா மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு
மாணவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அறிவித்தது திமுக. இதை யாராலையும் மறுக்க முடியாது. நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை அறிவித்து உயர்கல்வி படிப்பதற்கு என்னென்னமோ சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்குதுன்னா அதுக்கு திமுக அரசு ஒரு காரணம். ஆனா இந்த அரசு 3 மாசம் ஆகுது, இன்னும் 6 மாசத்துல முடிய போதுங்கிறாங்க. எங்களுக்கு எந்த அரசும் முடிய போகணும்லாம் எங்களுக்கு ஆசை கிடையாது. ஆனா தமிழ்நாடாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை ரெட்டிகளை கூட்டு வந்து நீங்க சும்மா நடிக்கிறானுங்க. அப்படியே தமிழ்நாட்டு தாய்மொழி எங்க தாய்மொழி தான் முதன்மையா பாடுன்ட்டு. ஆனா தமிழ்நாட்டை ஆட்சி படைக்கிறது யாரே இப்ப சொன்னாரு பாருங்க பாசற செல்வராஜ். தமிழ்நாடு போலீஸ் கையில இருக்குன்னு. தமிழ்நாடு போலீஸ் கையில் இல்ல, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசும் 6 பேர் கையில இருக்கு. 6 பேரும் ரெட்டிங்க. நாட்டு சீட்டுக்காரன் அவனும் ரெட்டி தான். தமிழர்களுக்கு என்று ஒரு ஆட்சி இல்லை. தமிழ்நாட்டை ரெட்டிகளிடம் ஒப்படைத்து விட்டு தமிழ்நாட்டை நாசமாக்கினால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஆகவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களை சிந்திங்கள். சாதா மக்கள் உங்களுக்காக உங்க கல்விக்காக உட்கார்ந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க பிள்ளையும் படிக்கணும், ஏழை பிள்ளைகளும் படிக்கணும், நாங்க போராடுறோம். ஆனா நம்ம படிக்கவே கூடாதுன்னு இந்த பார்ப்பன சமூகம் நம் கல்வியை பறித்து நம் கல்வி அறிவை பறிக்க நினைக்கிறது. ஆகவே இந்த கல்விக்கு எதிராக இந்த நீட்டு தேர்வு அடியோடு ஒழியும் வரை நாம் போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.